எவ்ரிடே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி, டிவி18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.69% க்ரீன்லையும், பேங்க் நிஃப்டி 1.06% க்ரீன்லையும், டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3202.26 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 7470.36 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.08% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.52% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.08% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.44% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 2.09% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.26% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 1% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.96% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்துக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வாட்ச் பண்ணணும், இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம். மோதிலால் ஆஸ்வால் அவங்களோட மார்க்கெட் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லார்ஜ் கேப் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஓவர் 6 மந்த்தாக இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மாடரேட்டாக ஸ்டாகர்டாக தான் இருக்குது. வேல்யூஷன் இன் லார்ஜ் கேப் இப்போ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் செலக்டிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் கீப் ஆன் இன்வெஸ்டிங், ஈக்விட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவும் அண்டர் அலோகேட்டடாக இருந்தால். கோல்டு இப்போ நியூட்ரலில் இருக்குது ஷார்ட் டேர்மில். அதே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வயா எஸ்ஜிபியா, இடிஎஃப்ஆ, எஃப்ஓஎஸ்ஆ எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க மோதிலால் ஆஸ்வால். போயிங் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. 180 எம்ப்ளாயிஸ் இந்தியாவில் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன் பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக இந்தியாவில் மட்டும் 180 எம்ப்ளாயீஸை வேலையிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி 7000 ஸ்டாஃப் இருக்குது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ வேர்ல்டு வைடு ஜாப்ஸ் கட் பண்ணுறதுனால, ஸோ ஆன்கோயிங் சேலஞ்சஸ்லாம் அவங்க பார்க்குறதுனால ஜாப்ஸை கட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட் வில் ரெடியூஸ் குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் பை அரௌண்ட் 10% சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டாக இந்தியாவில் 180 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடி கவுஹாத்தியோட ஸ்டார்ட் அப் கம்பெனியான டாஸ் பேட்டியோ ரோபோட்டிக் கியூ லெபார்டரி DSRL சொல்கிறாங்க. அவங்க ஸ்மார்ட் ரோபோட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நம்மள இந்தியா நாட்டோட இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ரோபோட்ஸ். ஸோ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்க டேஞ்சர் அண்ட் த்ரெட்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணுவாங்க. குயிக்காக அண்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா நீட்ஸ் டு பில்ட் ஸ்ட்ராங் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் எக்கானமிக் சேலஞ்சஸ்க்கு ஏற்ற மாரி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் எம்பசிஸ்லாம் இப்போ நவ் மோர் ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா கண்ட்ரியோட பிஸ்னஸ் கோல்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தோ இல்லை அட்வைஸ் பண்ணியோ இல்லை அசிஸ்டன்ஸ் எப்படி அவங்கள கைட் பண்ணியோ, இந்தியன் கம்பெனிஸை கைட் பண்ணியோ இந்தியன் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் ஃபார்மலி சுந்தரம் கிளைட்டன். ஸோ இப்போ டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் இன்டரிம் டிவிடெண்டாக 4.75 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் March 27. காமா ஹோல்டிங்ஸ் போர்ட் மீட் March 24 நடக்குது. செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்குறதா இருந்தாங்கன்னா அதுக்கான எக்ஸ் டேட் March 28 சொல்லியிருக்காங்க. வாபேக் $1 billion அளவுக்கு பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர் 3 to 5 இயர்ஸ்க்கு மேக் பண்ணுறாங்க. கம்பெனி அவங்களோட CFO ஸ்காந்த பிரசாத் சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மெயினாக இந்த 3 to 5 இயர்ஸ் எந்த ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஸ்ட்ராங் ஃபண்டிங் இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுமாரின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து இல்லை இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் கிட்டேருந்து இல்லை லெட்டர் ஆஃப் கிரெடிட்ஸ் கொடுக்குறவங்க கிட்டேருந்து அது பேமெண்ட் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதுமாரி கொடுக்குறவங்க கிட்டேருந்து மட்டும் தான் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. NCCக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்ட் கிடச்சிருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா 1480.34 crores சொல்லியிருக்காங்க. யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா, பீகார் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு.
பிளாக் ஸ்டோன் பிளான் பண்ணுறாங்க பை பண்ண போகிறதா சொல்லி 66% பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பூனே பேஸ்டு குவாலிட்டி பட்டேல் டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து பை பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பிளாக் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட் இந்தியாவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்கிற டீல் மூலமாக டைரெக்டாக நாங்கள் ஹோமே பில்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பிளாக் ஸ்டோன். செபியோட சீஃப் தொஹின் காந்தா பாண்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவுடைய கரண்ட் டேக்ஸ் ரூலை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் எஃபிஐ வந்து 2024 நிறையா மணியை அவுட்ஃப்ளோ எடுத்தாலும், ஸோ டியூ டு குளோபல் ரீசன்ஸ்னால எடுத்தாலும் இப்போ டேக்ஸ் ரூல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செபியோடைய சீஃப். ஓப்பன் ஏஐ அண்ட் மெட்டா 2 பேரும் ரிலையன்ஸோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க் டுகெதர் ஃபார் அண்ட் ஏஐக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ ஓப்பன் ஏஐ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா சாட் ஜிபிடியை இன்னும் சீப்பராக ஆக்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ஸோ மேபி $20 இருக்குது பெர் மந்த்து, அதை வந்து இன்னும் ஃபியூ டாலர்ஸாக கம்மி பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. டிஎல்எஃப் பிளான்ஸ் டு இன்வெஸ்ட் 20,000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட்கான பிளானிங் போயிட்டுருக்கு. அவங்களோட கரண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸில் உள்ள ஃபினிஷிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த 20,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேஷ் அவங்களுக்கு கிடைக்கும்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது 43,000 crore கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் சேம் 20,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டு பில்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் ஆஃபீஸஸ் அண்ட் மால்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரைடே அவங்களோட ஸ்டெப் டவுன் சப்சிடரியான ஹோல்லி ஓன் சப்சிடரியான நயுயான் ட்ரேடிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. 74% ஈக்விட்டி ஸ்டேக்கை இன் நயுயான் ஷிப்யார்டு பிரைவேட் லிமிடெடில். ஸோ யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னா வெல்ஸ்பன் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஃபார் 382.73 crore பை பண்ணியிருக்காங்க. லாசன் அண்ட் டியூப்ரோ ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுப்பிரமணியன் சர்மான்றவங்கள பதவி உயர்வு அளிக்கிறதா சொல்லி டெப்டி மேனேஜிங் டைரக்டராக அண்ட் பிரசிடெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. April 2லேருந்து இது அமலுக்கு வருது. ஃப்ரைடே March 21 கவர்மெண்ட் ஓன்ட் இ-காமர்ஸ் கம்பெனி ஆன எம்எஸ்டிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு கோல் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சர்வீஸ் ப்ரொவைடருக்கான ஆர்டர். ஸோ இந்த ஆக்ஷன் மூலமாக எம்எஸ்டிசி கோல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை அவங்க செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கோனாஷ் ஆர்க் அசோசியேட்ஸ் 159 crore வந்து கேட்டிருக்காங்க இர்கார் இன்டர்நேஷ்னல் கிட்டேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் அதாவது போன வாரத்தில் 1096.17 crore ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு மெகாலயா கவர்மெண்ட் கிட்டேருந்தும் அலாங் வித் பத்ரி ராய் கம்பெனி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இப்போ அவங்க வந்து கிளைம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 159 ஃப்ரம் இர்கான் இன்டர்நேஷ்னல் கிட்டேருந்து. அலைட் பிளெண்டர்ஸ் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் 15 lakh பல்க் லிட்டர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்களோட தெலுங்கானா ஃபெசிலிட்டியில். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஓவராலாக அவங்கக்கிட்ட லைசன்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 615 lakh பல்க் லிட்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க அவங்க அக்வயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 10 acres லேண்டை அக்வயர் பண்ணியிருக்காங்க பெங்களூருவில். ஸோ பேஸ்ட் ஆன் கரண்ட் பிஸ்னஸ் அசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ ரெவன்யூ எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 2,500 crore எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் DGGI அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 357 இல்லீகல் ஆன்லைன் கேமிங் வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2,400 பேங்க் அக்கௌண்ட்ஸை நாங்கள் ஃப்ரோசன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கேமிங் கம்பெனிஸ் அதுவும் ஆஃப் ஷோர் கேமிங் கம்பெனிஸை அரௌண்ட் 700 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. சில பேர் அதில் ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, பேமெண்ட்டை சில பேர் ஹைட் பண்ணியிருக்காங்க, டேக்ஸஸையும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இந்த 700 ஆஃப் ஷோர் கேமிங் கம்பெனிஸ் மேலே. த ஏஏஐ டீம் அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டீம் பெங்களூரை ஏப்ரலில் விசிட் பண்ணுறாங்க. பிளேஸஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு விசிட், அதாவது சிட்டியோட செகண்ட் ஏர்போர்ட் பிளான் பண்ணுறாங்க, அதுக்கான விசிட் தான் வராங்க. 3 லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க.
2 பார்த்தீங்கன்னா கனகபுரா ரோட்ல, 1 வந்து நீலமங்கலா குணிகல் ரோட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி 3 பிளேஸஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ வராங்க. அதுவும் கமர்ஷியல் ஏர்போர்ட் தான் இப்போ வருது. ஃப்யூச்சரில் வந்து இது வந்து லேட்டராக இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. தனலக்ஷ்மி ரோட்டோ ஸ்பின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4 நியூ ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 1 எக்ஸிஸ்டிங் ஷேர் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 4 நியூ ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க அட் 40 per ஷேர். இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா March 27. இண்டிகோ அவங்களோட டைரக்ட் ஃப்ளைட்டை ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரம் மும்பை டு ஷேஷல்ஸ்க்கு. ஸோ ஆடிங் இது வந்து 39th இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க. இது வீக்லி 4 times ரன் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் March 22 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியாவோட ஜிடிபி வந்து 10 இயர்ஸில் டபுள் ஆயிருக்கு. 2015 பார்த்தீங்கன்னா $2.4 trillion இருந்தது. இப்போ 2025 $4.3 trillion இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி IMF சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்த க்ரோத் மூலமாக இந்த வருஷம் 2025 ஜப்பானோட எக்கனாமியை நம்ம டேக் ஓவர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியை 2027 ஓவர்டேக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க IMF. இந்த வாரம் என்னென்ன திங்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஜிடிபி க்ரோத் டேட்டா March 27 கொடுக்குறாங்க. யூஎஸில் பிஎஸ்சி அண்ட் கன்சியூமர் ஸ்பெண்டிங் டேட்டா March 29 கொடுக்குறாங்க. யூஎஸ் வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா ஆன் March 28. யூஎஸ் ஹோம் சேல்ஸ் ஆன் March 25. யூஎஸ் பர்சனல் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் டேட்டா ஆன் March 29 ரிலீஸ் ஆகுது. யூஎஸோட கன்சியூமர் சென்டிமெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் March 28 கொடுக்குறாங்க. ஜப்பானோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் மினிட்ஸ் March 27 நடக்குது. யூகே இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜிடிபி ஃபார் குவார்டர்லி பேசிஸ் March 27 கொடுக்குறாங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் PMI ஃப்ளாஷ் டேட்டா March 24, அதாவது இன்னைக்கு. இந்தியா பேங்க் லோன் அண்ட் டெபாசிட் க்ரோத் அஸ் ஆன் March 14 வரைக்கும் உள்ளது March 28 கொடுக்குறாங்க. இந்தியா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வீக் எண்டட் March 21 வரைக்கும் உள்ளது March 28 கொடுக்குறாங்க. ஓஎன்ஜிசி இப்போ இம்போர்ட் பண்ணுறாங்க ஈத்தேனை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்என்ஜி வந்து கத்தார்கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹேஸ் லெஸ் ஈத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏர்லியராக ஓஎன்ஜிசி வந்து டுக் அவுட் ஈத்தேன் அண்ட் ப்ரோப்பேன் யார்ட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கத்தார் எல்என்ஜி கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ரிலையன்ஸ் ஐபிஎலுக்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட ஓன் பிளான்ட் மேக் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓன் பிளான் மேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் உள்ள பிளாஸ்டிக் ஃப்ரம் தீஸ் கெமிக்கல்ஸ் வாஸ் ரெடின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட ஓன் பிளான் ரெடி பண்ணதுனால அவங்களே செல் பண்ணுறதுக்காக ரெடின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இம்போசஸ் ஆன்டி டம்பிங் டியூட்டி 4 சைனீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபெரைட் கோர்ஸ் அண்ட் சர்டைன் திக்னஸ் ஆஃப் வேக்கம் ஐசோலேட்டட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ்க்கு, அலுமினியம் ஃபாயில் ப்ராடக்ட்ஸ்க்கு அண்டு ட்ரைக்ளோரோ ஐசோ சயனூரிக் ஆசிட். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பிலோ நார்மல் ப்ரைஸஸோடு இருக்குது. ஸோ அதுக்காக சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த 4 ப்ராடக்ட்க்கும் ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் சேஸ் கேன்சலிங் வால்ஸ்வேகன் $1.4 பில்லியன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் பில்லையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் எப்போலேருந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் 12 இயர்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் 12 இயர்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட இம்போர்ட் அந்த கால்குலேஷன்லாம் செக் பண்ணி இது கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன ஒரியாக இருக்காங்கன்னா இதை நினச்சி ஸோ லாங் டேர்ம், அதாவது முன்னாடி நடந்த டிஃபிகல்ட் டேக்ஸ் செக்ஸ்லாம் இங்கே இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அந்த டேக்ஸஸ்லாம் கால்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓயோவோட பேரண்ட் கம்பெனி ஆர்வெல் ஸ்டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரீமியம் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்டான சண்டே ஹோட்டல்ஸ். ஸோ அவங்களோட ப்ரீமியம் பிராண்ட் வந்து சண்டே ஹோட்டல்ஸ். அதில் அவங்க கோலை ரீச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 100 ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2026 நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஃபினான்ஷியல் இயர்னா கம்மிங் ஃபினான்ஷியல் இயர் 26க்குள்ளே நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அவங்கக்கிட்ட 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் செக்மெண்ட்லாம் இருக்குது. அதுவும் அரௌண்ட் 10 கண்ட்ரீஸில் இருக்குது. அந்த 10 கண்ட்ரீஸ்லேயும் நாங்கள் இந்த பிராண்டை வந்து இந்த ப்ரீமியம் பிராண்ட் சண்டே ஹோட்டல்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓயோ. இண்டஸ் இண்டு பேங்க் ஹையர் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் த்ரோன்டான்றவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. எதுக்காகன்னா இந்த ஃப்ராட் இன் அக்கௌண்டிங் இஷ்யூலாம் போயிட்டுருக்குல்ல இண்டஸ் இண்ட் பேங்க்கில். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ரூட் காஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தோட என்ன மிஸ்டேக் இருக்குது, அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இண்டஸ் இண்ட் பேங்க். யூகோ பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க QIP. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 2000 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது மூலமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க யூகோ பேங்க். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.